வணக்கம் பானு. தமிழக கர்நாடகா காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. கடந்த 7ஆம் தேதி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 4753 கனஅடியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்ந்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி 5980 கனஅடியாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மேட்டூர் அணை நீர் மட்டம் 114.14 அடியாகவும் நீர் இருப்பு 84.46 TMC-ஆகவும் உள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மிகவும் திருப்திகரமாக உள்ளதால் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. கடந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பானது காலதாமதமாக 45 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து இந்த திறந்து விடப்படும் தண்ணீரானது கடைமடை வரை சென்றடைவதற்காக தூர்வாரும் பணிகளும் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. அது ஒரு புறம் இருக்க, மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உள்ள பூலாம்பட்டி அணையை திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்துள்ளது. இந்த பூலாம்பட்டி அணையை நம்பி சுற்றுக்கணக்கில் நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதியை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாகவே பூலாம்பட்டி அணையை திறந்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான விவசாயங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஆண்டு திட்டமிட்டபடி வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. பானு.